இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க கோரி பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளனர். இது குறித்து நமது டெல்லி பிரிவு மூத்த செய்தியாளர் சரோஜ் கண்பத்திடம் கேட்கலாம். சரோஜ், இரட்டை இலை சின்னம் கோரி ஓபிஎஸ் தரப்பு டெல்லியில் அளித்திருக்கக்கூடிய இந்த மனு குறித்த தகவல்களை சொல்லுங்கள். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நேற்று 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 முன்தினம் அதிமுகவினுடைய ஓபிஎஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று அவர்கள் தேர்தல் ஆணையை சந்தித்து அவர்கள் வாதிட்டார்கள். அதன் பின்னர் நேற்று அதிமுகவின் மற்றொரு பிரிவினரான, அதாவது சசிகலா தலைமையிலான ஒரு பிரிவினர் அவர்கள் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று நேற்று அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு சென்று தங்களுடைய ஆவணங்களையும் தங்களுடைய நியாயங்களையும் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதன் இடைத்தேர்தல் நடைபெறவொட்டி அதிமுக சசிகலா தலைவர் தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்தார்கள். நேற்றைய தினம் மதுசூதனன், ஓபிஎஸ் தரப்பில் மதுசூதனனை வேட்பாளராக அறிவித்தார்கள். இப்போது முக்கிய பிரச்சனை சின்னம் யாருக்கு என்பதில் தான் முக்கிய பிரச்சனை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சின்னத்தை பெறுவதில் இரு அணிகளும் தேர்தல் ஆணையத்தில் மும்முரமாக இருக்கிறார்கள். நேற்று மதுசூதனை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே நேற்று மாலையில் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமான நீங்கள் தான் இந்த நீங்கள் தான் உண்மையான அதிமுக என்றால் நீங்கள் தான் இந்த இரட்டை சின்னத்தை உபயோகிக்க வேண்டும் என்று கூறினால் இதற்கு என்னென்ன ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கிறது, இதற்கு என்னென்ன தேவை, இதற்கு என்னென்ன இதை அதிமுகவினுடைய உண்மையா உங்களுடைய தரப்பிலுடைய என்னென்ன இதற்கான சாட்சியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. அதை குறித்த ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வருகிற 20ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் தரப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன், சரோஜ், சில முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருப்பதாக கூறியிருந்தீங்க. என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளது? என்னென்ன ஆவணங்கள் வழக்கமாக இந்த மாதிரியான சின்னத்தை கோரும் பொழுது தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க சொல்லும் பதிவு செய்யலாம். எஸ், இதுல இப்ப இந்த அதிமுகவுடைய இரு தரப்பினர்களும் தாங்கள் தான் அதிமுக என்ற நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு அதற்கான ஆவணங்களை தயார் செய்வார்கள். குறிப்பாக இப்போது இந்த இரட்டை சின்னத்திற்கு முன்பாக இதில் யாருடைய இந்த கட்சி, யாருடைய தலைமையில் இந்த கட்சி செயல்படுகிறது என்பதற்கு அதற்கான ஆவணங்கள் தேவை. அந்த யாருடைய கட்சி தலைமையில் செயல்படுகிறது என்றால் இது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து, இந்த பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் தரப்பில் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அவர்கள் கோரி வருகிறார்கள். அதே மாதிரி இவர்கள் தரப்பில் நாங்கள் முறைப்படி தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கிறோம், சசிகலா தான் பொதுச் செயலாளர் என்று அவர்கள் தரப்பு கோரி வருகிறார்கள். இதில் ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்படுவது, ஒரு பொதுச் செயலாளராக இருப்பவர் அடுத்த தேர்ந்தெடுக்குவதற்கு இடைப்பட்ட சமயத்தில் அடுத்த நிலையில் யார் பொறுப்பாளராக இருப்பார்களோ, அதாவது அவைத்தலைவர், பொருளாளர் போன்ற பொறுப்புகளை வைப்பவர் தான் அந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று அதிமுகவினுடைய சில சட்டப்பிரிவுகள் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சில விதிமுறைகளை ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களை கிளை செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற பல விதிகளை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பில். ஆனால் இங்கே நேற்று தம்பிதுரை தரப்பில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது பொதுச் செயலாளர்கள் தற்காலிகமாக எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்துதான் அன்றைய தினம் பொதுக்குழு உறுப்பினராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம், மதுசூதன் உட்பட இதில் எல்லாரும் கையெழுத்திட்டார்கள் என்பது அவர்களுடைய வாதங்களாக இருக்கிறது. சோ இதில் இப்போது தேர்தல் ஆணையம் இப்படி குறுகிய காலகட்டத்தில், அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட குறுகிய காலகட்டத்தில் இதில் தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் யார், கட்சிக்கு யார் இந்த வேட்பாளராக அறிவிக்கப்படும் என்பது குறுகிய காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் இந்த குறுகிய காலகட்டத்தில் இதற்கான முடிவுகளை எடுக்குமா, இல்லை இரட்டை இலை சின்னத்தை முடக்குமா என்பது கேள்விக்குறிகளாம் இருக்குது. தேவேந்திரன், சரோஜ் கண்பத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.